வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக வந்திருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வந்து அழுக்காக இருக்குன்ட்டு. உள்ளே இருக்க மீனே வந்து தெரியல, அந்தளவு வந்து அழுக்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்க தொட்டியை வந்து இப்படி வந்து எப்படி வந்து மாற்ற போகிறோன்றது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம மீன் தொட்டி கலரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வந்து அழுக்காக இருக்குன்னு. ஸோ உள்ளே இருக்க மீனே வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பார்ப்போம். ஸோ எந்தளவு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மீனை வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜக்கில் வந்து மீன் தொட்டியில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு உள்ளே இருக்க மீனெல்லாம் வந்து பிடிச்சி நம்ம வந்து அதிலே வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கில் வந்து நம்ம மீன் தொட்டிலேருந்து தண்ணியை வந்து எடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் போல் வந்து தண்ணியை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ தொட்டியில் இருக்க மீனை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து வெறும் மாலி மட்டும் தான் வந்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வேறு ஏதாவது மீன் வந்து ஆட் பண்ணலாமான்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேறு மீன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் என்ன மீன் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா மீனையும் வந்து பிடிச்சி நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏன் பார்த்திங்கன்னா நெட் யூஸ் பண்ணாமல் கையில் பிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்போ தான் வந்து தெரியும். ஸோ மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, எதாவது டிசீஸ் இருக்கா என்னன்றது வந்து நம்ம வந்து கையில் பிடிக்கும் போது வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ மீனோட அந்த மேலே வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும்போது நம்மளை வந்து மீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் வந்து சும்மா ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதோ சீக்கிரம்னு அர்த்தம். ஸோ இதுமாதிரி கையில் பிடிக்கும்போது நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் மீன் வந்து ஹெல்த்தாக இருக்கா இல்லைன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா மீனும் வந்து பிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து இறக்கிட்டு நம்ம வந்து தொட்டி வந்து க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ உள்ளே இருக்க டெக்கரேஷனுக்கு வச்ச ஸ்டோன் எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு வாட்டர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போட்டிருக்க சாண்ட் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த டேங்க் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து சாண்ட் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ எந்தளவு வந்து அழுக்காக இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு தொட்டி வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ தொட்டி வந்து எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டியை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ தொட்டி வந்து எந்தளவு பளபளன்னு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க சாண்ட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் கீழே வந்து. ஸோ ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ பக்காவாக வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ சாண்ட் வந்து நம்மளுக்கு இயற்கையாக அந்த மலையிலேருந்து வர சாண்டு தான். ஸோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்ம எப்படி ஆற்று மண்ணை வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் சாண்ட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாண்ட் வந்து எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு போதுமான அளவு வந்து சாண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சாண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதில் வேறு என்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் கொடுக்கலான்றது வந்து உங்கள் ஐடியா வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2-3 செடி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெரிய இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கலங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஓசை வந்து நீங்கள் வந்து கண்ணாடி ஒட்டி வந்து விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து ஒரு கவர் ஸோ ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கவர் வந்து நம்ம இந்த சாண்டில் போடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வாட்டர் விட்டோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து கலங்காது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி விடப்போம் ஈஸியாக வந்து கலங்கிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே வச்சு காட்டுறேன். ஸோ அப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து கலங்குதுன்ட்டு. ஸோ நம்ம இது மாதிரி விடும்போது வந்து கலங்காது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து மண்ணோட ஒட்டி விட்றேன். ஒட்டி விடும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த சாண்ட்லாம் வந்து கலங்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி விடாமல் நம்ம இது மாதிரி ஓரமாக கண்ணாடி ஒட்டி விட்டாலும் வந்து நமக்கு அந்தளவு வந்து தண்ணி வந்து அந்த க்ளவுடியாக வந்து ஃபார்ம் ஆகாது. அப்படி இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணோன்னா அந்த சாண்டோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக்கா கவர் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக வந்து கலங்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அப்படி கிறிஸ்டல் கிளியராக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸை ஒட்டி வந்து நம்ம அப்படியே தண்ணி ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா சாண்ட் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கலங்கலை. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வச்சு காக்கும்போது மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே கலங்கி போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டெக்கரேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் ஸ்டோன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் சாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் ஒரு 2-3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பேஸ்க்காக ஒரு பிவிசி பைப் வந்து சின்னதாக வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு சின்ன ஒரு கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கேருந்து வாங்கலை. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே கீழே இருந்தது. ஸோ அந்த கட்டையை வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன செடி ஒரு 2 செடி மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெரிய அளவு வந்து வேறு எந்த ஒரு பிளாஸ்டிக் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கிற பொருள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஹைடிங் ஸ்பேஸுக்காக மட்டும் ஒரு பிவிசி பைப் மட்டும் சின்னதாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் வேறு எதாவது ஆட் பண்ணணும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து எது பாக்டீரியாஸ் எது இருந்தாலும் ஸோ அது வந்து இதாயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக் இது மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து சால்ட் யூஸ் பண்ணால் ஸோ ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மீனை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறேங்க ஸோ அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ இந்த செட்டப் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறு ஏதாவது செட்டப் பண்ணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேப் போட்டு ஸோ ஃபினிஷிங் வந்து பார்ப்போம். ஸோ எந்த அளவு இருக்குன்ட்டு. ஸோ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராக வந்து ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு வந்து ஆக்டிவாக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து லைட் செட்டப்லாம் போட்டு நம்ம வந்து ஃபைனல் ஃபினிஷ் வந்து பார்ப்போம். ஸோ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ எந்த அளவு இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதில் வேறு எதாவது ஃபிஷ் வந்து ஆட் பண்ணலாமா, என்ன வேறு டெக்கரேஷன் ஆட் பண்ணலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ லைட்டிங்லாம் ஆட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும்.